Hi friends, welcome to zaagzoogkitchen. இன்னைக்கு நம்ம zaagzoogkitchenல பார்க்க போறது Cook with Comaliல Ammu Abirami sisters செஞ்சிருந்த bites of heaven recipe தான் பார்க்க போறோம். இதுக்கு strawberry rabdi puriன்னு நான் பேர் வச்சிருக்கேன். பானிபூரியை வந்து காரமாக தான் சாப்பிட்ருப்போம். இது வந்து ஸ்வீட்டான பானிபூரி. பூரியோட ஸ்ட்ராபெரி அண்டு ரபடி சேர்த்து சாப்பிட்றப்போ டேஸ்ட்டு வந்து ஃபண்டாஸ்டிக்காக இருந்தது. நான் ஸ்ட்ராபெரியை யூஸ் பண்ணி இந்த பூரி வந்து செஞ்சுருக்கேன். ஸ்ட்ராபெரிக்கு பதிலாக உங்களுக்கு ஃபேவரட்டான எந்த ஃப்ரூட்ஸ்னாலும் நீங்கள் இந்த பானிபூரியை ஈஸியாக செஞ்சிடலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்ட்ராபெரி ரபடி பூரி எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் 15 ஸ்ட்ராபெரிஸ் எடுத்திருக்கேன். இதை வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக நம்ம கட் பண்ணிக்கணும். இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கிறேன். நீங்கள் ஸ்ட்ராபெரி ஃப்ரூட்டுக்கு பதிலாக மேங்கோஸில் கூட நீங்கள் தாராளமாக செய்யலாம். இப்போ இதிலேருந்து பாதி ஸ்ட்ராபெரிஸை மட்டும் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு இந்த மாதிரி ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். இப்போதைக்கு இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு ஸ்ட்ராபெரி ரபடி ரெடி பண்ணிடலாம். ஒரு பேனில் 2 கப்பு பால், அதாவது 1/2 லிட்டர் வந்து ஃபுல் ஃபேட் மில்க் எடுத்துக்கணும். இப்போ இதில் ஸ்வீட்னஸ்க்காக 3 டேபிள் ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா கலந்து விட்டுக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், ரபடிக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னென்னா பால் வந்து நல்லா வத்தி இருக்கணும். இந்த பால் வந்து நல்லா வத்தி ரெடியூஸ் ஆகிறதுக்கு 15 மினிட்ஸாவது ஆகும். அடுப்பை வந்து லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கைவிடாமல் இந்த மாதிரி கிளறிக்கிட்டே இருக்கணும். சைடில் படிகிற ஏடெல்லாம் இந்த மாதிரி ஒரு ஸ்பேட்லா யூஸ் பண்ணி அப்பப்போ எடுத்து பாலில் சேர்த்துக்கணும். இப்போ பால் நல்லா திக்காகி பாதியாக ரெடியூஸ் ஆயிடுச்சு. இப்போ இதில் ஃப்ளேவருக்காக கொஞ்சமாக ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கிறேன். 10 ஸ்ட்ராண்ட்ஸ் குங்குமப்பூவும் சேர்த்துக்கிறேன். குங்குமப்பூ வந்து ஆப்ஷனல் தான் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு தேவையில்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ இதில் நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருந்த ஸ்ட்ராபெரி பேஸ்ட்டை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா கலந்து விட்டுக்கணும். அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ ரபடி வந்து நல்லா திக்காயிருச்சு. கொஞ்சமாக ஃபுட் கலர் ஒரு பிஞ்ச் சேர்த்துக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், ஃபுட் கலர் வந்து ஆப்ஷனல் தான், நான் வீடியோக்காக மட்டும்தான் சேர்த்துருக்கேன். இப்போ லாஸ்ட்டாக கொஞ்சமாக நட்ஸை வந்து கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இதை நல்லா கலந்துட்டு இதை ஒரு பவுலுக்கு மாற்றி வச்சிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஸ்ட்ராபெரியில் பார்த்தீங்கன்னா ஒரு புளிப்புத்தன்மை இருக்கும். அதனால ஸ்ட்ராபெரிஸை வந்து கேரமலைஸ் பண்ணிக்கலாம். ஒரு பேனில் ஏற்கனவே பாதி எடுத்து வச்சுருந்த ஸ்ட்ராபெரிஸை சேர்த்துக்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் வந்து சுகர் ஆட் பண்ணிக்கணும். அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ இதில் 1 டீஸ்பூன் தண்ணி சேர்த்துக்கிறேன். இது கிறிஸ்டலைஸ் ஆகாமல் இருக்கிறதுக்காக 1 டீஸ்பூன் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கணும். இதை ரொம்ப குக் பண்ணிட வேணாம், 1 நிமிஷத்துக்கு மட்டும் குக் பண்ணால் போதும். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் எடுத்திருக்க ஃப்ரூட்ஸ் வந்து புளிப்பாக இருந்ததுன்னா கேரமலைஸ் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா கேரமலைஸ் பண்ணுறது தேவையில்லை. புளிப்பு நிறைய இருக்க ஃப்ரூட்ஸை வந்து இந்த மாதிரி கேரமலைஸ் பண்ணுறப்போ டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். இப்போ இதில் ஒரு ட்ராப் மட்டும் ஃபுட் கலர் சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான். இப்போ பார்த்தாலே தெரியும் ஸ்ட்ராபெரிஸ் வந்து நல்ல கேரமலைஸ் ஆயிடுச்சு. இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட் நம்ம பிளேட்டிங் பண்ணிடலாம். நான் குட்டி குட்டி பவுல்ஸில் வந்து ஸ்ட்ராபெரி ரபடி, கேரமலைஸ் பண்ண ஸ்ட்ராபெரிஸ் அண்டு கொஞ்சம் நட்ஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ கொஞ்சம் டெக்கரேஷனுக்காக கேரமலைஸ் பண்ண ஸ்ட்ராபெரிஸை வந்து இந்த மாதிரி லென்த்தியாக பிளேட் பண்ணிக்கிறேன். அடுத்த லேயரில் கொஞ்சமாக நட்ஸையும் சேர்த்துக்கிறேன். இப்போ பூரி எடுத்து சென்டரில் இந்த மாதிரி உடச்சி ஹோல்ஸ் போட்டுக்கணும். எல்லா பூரிஸ்லையுமே சென்டரில் உடச்சிக்கலாம். இப்போ ஸ்ட்ராபெரி ரபடியை வந்து எல்லா பூரிஸ்லையுமே கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்து ஃபில் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ சேர்க்க விருப்பமோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு கேரமலைஸ் பண்ண ஸ்ட்ராபெரிஸை வந்து எல்லா பூரிஸ்லையும் ஃபில் பண்ணிக்கணும். இப்போ லாஸ்ட்டாக கொஞ்சமாக நட்ஸை வந்து மேலே தூவிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ஸ்ட்ராபெரி ரபடி பூரி வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நான் பைட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இதோட டேஸ்ட் வந்து ஃபண்டாஸ்டிக்காக இருந்தது. ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த டேஸ்டியான ஸ்ட்ராபெரி ரபடி பூரி ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் ட்ரை பண்ணி உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். சுவையான சமையல், சுகமான வாழ்வு. தேங்க்யூ.